ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிட்ஸ்ட்ரீம் கிச்சன். இன்றைக்கி மைதா வச்சு ஒரு ஈவினிங் ஸ்நாக் எப்படி செய்கிறதுன்னு நான் உங்களுக்கு செஞ்சு காட்ட போகிறேன். நம்ம வீடியோவை ஃபஸ்ட் டைமாக பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த டிஷ்க்கு தேவையான எல்லா பொருளும் நான் முன்னாடியே எடுத்து வச்சுட்டேன். ஒரு சின்ன கப்பு சர்க்கரை எடுத்திருக்கேன், ஒரு வாழைப்பழம், அப்புறம் முந்திரி, திராட்சை, சோம்பு, ஏலக்காய் ஒரு 2-3 எடுத்திருக்கேன். ஒரு கப்பில் மைதா மாவு எடுத்திருக்கேன். இப்போது ஒரு மிக்ஸி ஜார் வச்சுக்கோங்க. அந்த மிக்ஸி ஜாரில் நம்ம அளந்து எடுத்து வச்சுருக்க சர்க்கரையை அதில் போட்டுருங்க. ஒரு வாழைப்பழத்தை அதில் போட்டுருங்க. ஒரு முட்டையை உடைச்சு அதில் ஊற்றிடுங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போது ஒரு பாத்திரத்தில் நம்ம மிக்ஸ் பண்ண அந்த கலவையை அதில் ஊற்றிடுங்க. கால் டீஸ்பூன் சால்ட் ஆட் பண்ணுங்கள். ஒரு பிஞ்ச் பேக்கிங் சோடா ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இதில் நம்ம அளந்து எடுத்து வச்சுருக்க ஒரு கப் மைதாவை இதில் ஆட் பண்ணிடுறேன். கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி ஊற்றி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கலந்து விட்டுக்கோங்க. மாவு ரொம்ப தண்ணி மாதிரி ஆகாமல் பார்த்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா கலந்து விட்டுட்டேன். இப்போது நம்ம எடுத்து வச்சுருக்க முந்திரி, திராட்சை, கொஞ்சம் ஒரு 2-3 ஏலக்காய் வேண்டான்றவங்க விட்டுறலாம். சோம்பு கொஞ்சமாக எடுத்து வச்சுருக்கேன். இது எல்லாத்தையும் அதில் போட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா மாவு ரெடி ஆயிடுச்சு. நல்லா கலந்து வந்திருக்கு. இப்போது ஒரு பாத்திரத்தில் ஆயில் ஊற்றி நல்லா சூடு பண்ணிக்கோங்க. இப்போது ஒரு சின்ன குழிக்கரண்டி வச்சு எண்ணெய் நல்லா சூடானதும் அந்த மாவில் ஊற்றி பாருங்கள். ஒன்று ஊற்றி பாருங்கள். நல்லா அது மேலே எலும்பி பஃப்னு வரும். நல்லா திருப்பி விட்டு பால் மாதிரி ஆனதும் நல்லா திருப்பி விட்டு பொன்னிறமானதும் நல்லா கொஞ்சமாக சிம் ஃப்ளேம்லேயே வச்சு போறீங்க. அப்போ தான் உள்ளே இருக்க மாவு நல்லா வெந்து வரும்.
பார்த்திங்கன்னா இப்போது நல்லா பொன்னிறமாயிடுச்சு. நான் ஒன்றே ஒன்று ஊற்றி பார்த்துருக்கேன், நல்லா வந்திருக்கு. இப்போது இந்த ஸ்டேஜில் அதை எடுத்துருங்க. இப்போது நம்ம இந்த மாவில் கொஞ்சம் நிறையாவே ஒரு 5 4 அப்படி ஊற்றி எடுத்துக்கலாம். ஒன்று ஊற்றி அது எலும்பி வந்ததுக்கப்புறமா மற்றதெல்லாம் ஊற்றுங்க. ஒன்றொன்னா அப்படியே ஊற்றி எடுத்துருங்க எல்லாத்தையும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் எல்லாமே ஊற்றி எடுத்து வச்சிட்டேன். 1 கப் மைதா மாவு இருந்தாலே போதும். சிம்பிளாக செய்யக்கூடிய டிஷ்ஷு. கண்டிப்பாக வீட்டில் எல்லோரும் செஞ்சு பாருங்கள். பெரியவங்கள்லேருந்து சின்னவங்க வரைக்கும் எல்லாம் இனிப்பாக இருக்கனால எல்லாருமே சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.